நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 138வது அதிகாரம் 2வது வார்த்தை. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாக தாவீது மிகவும் அருமையாக சொல்லியிருக்கார். இன்று கர்த்தரை துதிக்கிற நாள், இன்று கர்த்தரை நாம் ஆராதிக்கிற நாள். இன்றைக்கு நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் நீங்க ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப சோம்பலா, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை சுறுசுறுப்பு படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துவாராக. கர்த்தரை துதிக்கிற இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருடைய கிருபை நிமித்தமும் கர்த்தர் நமக்கு, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அவருடைய கிருபை தான். இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டினாலேயோ, நீங்க உட்கொள்ளுகிற நல்ல சத்துள்ள டானிக்கு மாத்திரை மருந்து மாத்திரையினாலேயோ நீங்க உயிரோடு இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம யோசிக்கிறோம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை தப்புவித்து இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல, அது உங்க படிப்புக்கு ஏத்த வேலை நீங்க நினைக்கிறீங்களா? இது என் திறமைக்கு ஏத்த வேலை நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்க, உங்களை விட திறமை உள்ளவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கா? சற்று யோசிச்சு பாருங்க. இது தேவ கிருபை. உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லார போல என் பிள்ளைங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, நானும் என் மனைவியும் இணைஞ்சோம், அதனால கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துருக்காரு அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை கணவன் மனைவி இணைஞ்சி குழந்தை இல்லாம இன்னைக்கு இருக்காங்க தெரியுமா? உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினால வந்தவர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்னைக்கு இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய பணத்தால நான் படிச்சேன், என்னுடைய ஞானத்தால நான் படிச்சேன்னு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு நிறைய பணம் படைச்சவங்க எத்தனை பேர் முட்டாளா இருக்கிறான் தெரியுமா? உங்களை விட ஞானவானா இருக்கிறவங்க எத்தனை பேர் ரோட்ல படிப்பு இல்லாம இருக்கிறான் தெரியுமா? அது கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம். அதை யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய ஆரோக்கியத்தினாலே வந்தது என்று சொல்லி ஒரு நாளும் மார்பை தட்டி கொள்ளாதிருங்கள், ஒரு நாளும் மார்பை தட்டி கொள்ளாதிருங்கள். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, உங்க கிருபை நிமித்தமா உங்களை நான் துதிப்பேன். ஆண்டவரே, என் மேல நீங்க எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கீங்க, நீங்க என் மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கீங்க. உங்க கருணைக்கும் உங்க இரக்கத்துக்கும் அளவே இல்லை. பாக்குறீங்களா? எவ்வளவு கிருபை பாருங்க. ரோட்ல நம்ம போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்மளே எத்தனை ஆக்சிடென்ட் பாக்குறோம். ஆனா கர்த்தர் நம்மை எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டாரே, நம்மை ஜீவனோடு கூட வைத்துக் கொண்டாரே. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அந்த நல்ல தேவன் இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறக்காதீங்க, தேவனை மறக்காதீங்க. தேவன் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. ஆராதனையை விட்டுட்டு வேற எங்கேயும் போக பிளான் பண்ணாதீங்க. அவருடைய கிருபையை நினைச்சு அவரை துதிக்கிறதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. ஒருவேளை ஆராதனை ஸ்தலம் உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம், உங்க மைண்டுக்கு செட் ஆகாதது போல இருக்கலாம். என்னடா ஒத்து போக மாட்டேக்கு, பாஸ்டரும் நமக்கு சரியில்லை, பாஸ்டரமாவும் சரியில்லை, அங்க இருக்கிற விசுவாசிகளும் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அங்க இருக்கிற காரியங்கள் கூட உங்களுக்கு ஒத்து போகாம இருக்கலாம். ஆனா நீங்க பாஸ்டரை பார்த்தோ, பாஸ்டரமாவை பார்த்தோ, அங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்தோ, அங்க இருக்கிற கட்டிடத்தை பார்த்தோ, அங்க இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்தோ ஆலயத்துக்கு போகாதீர்கள். நீங்கள் கிருபை நிமித்தமா அவருடைய கிருபையை நினைத்து, தேவனே கடந்த நாட்கள் முழு நீங்க என் மேல வச்ச கிருபைக்காக உமக்கு நன்றி, உண்மை நான் துதிக்க வந்திருக்கிறேன் என்று அந்த எண்ணத்தோட போங்க. வெறுங்கையா போகாதீங்க. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்திருக்கிறாரே. அவருக்கு நாம கொடுக்குற பணம் அவர் வச்சு என்ன செய்ய போறாரு? நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு அவருக்கு என்ன லாபம்? டோக்கன் ஆஃப் லவ். நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கப்பா, நான் என்னால ஒரு சின்ன காணிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க ஆலயம் வளர்றதுக்கு, உங்க ஊழியம் செய்யறதுக்கு என்னால முடிஞ்ச காணிக்கை அதை செய்யுங்க. சாயங்காலம் ஆனதா ஊழியத்தை சபையை முடிச்சுட்டு வீட்டுல வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல பரிசுத்த வேதாகமத்தை தூக்கிட்டு கைப்பிரதிகள் எடுத்துட்டு எத்தனை பேர் உடைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் தேவனுடைய கிருபை என்னன்னு தெரியாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் அவரை துதிக்காம இருக்காங்க தெரியுமா? ஆலயம்னா போக முடியாம இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்க.
நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இந்த நற்செய்தியை நீங்கள் கேளுங்கள், உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாறுவீங்கன்னு சொல்லி ஆண்டவரை பத்தி, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கள். சொல்லுங்க, 4 பேருக்கு பிரயோஜனமா இருங்க. நமக்கு மாத்திரமே 6 நாள் பிரயோஜனமாயிட்டோம். ஒரு நாள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமா மாறுவோம். நீங்க பெற்ற சந்தோஷத்தையும் நீங்க பெற்ற சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் நரகப்பிடியிலிருந்து பரலோகத்துக்கு நேராக தேவன் அழைத்து கொண்டு வருவார். ஆகையால் எங்கேயும் போகாதீங்க, ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய கிருபை நினைத்து தேவனை துதியுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால். God bless you.